யோ சீக்கிரமா கல்லெல்லாம் மேலே ஏத்துங்க ஐயா. இன்னும் 4 லோடு கல் வருது. கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆயிட போகுது. துளசி நீ சொன்ன மாதிரி வேலையை ஆரம்பிச்சியப்பா. உன்னை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. போ சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். என்ன மாதிரி சார் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? அடிதடியா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எதையும் பார்த்த உடனே டப்புன்னு பிடிச்சிருவேன். என்ன ஒண்ணு அடிதடினா சீக்கிரம் முடிஞ்சிடும். இது நாள் பூரா உழைக்க வேண்டியா இருக்கு சார். இதை பாருங்க, அநியாயமா ஒருத்தரை அடிச்சு துன்புறுத்தி அதுல 1000-2000 சம்பாதிக்கிறதுல ஒரு வேலையா? 50-100 கூட நாள் பூரா உழைச்சு அதுல வர காசை வச்சு சாப்பிட்டு படுத்தா நிம்மதியா உங்களுக்கும் தூக்கம் வரும், உங்க மனச்சாட்சியும் தூங்கும். அது உண்மைதான் சார். ஏம்பா மாறி அடிக்கடி வேலையெல்லாம் விட்டுட்டு எப்படி இப்படி அமைதி பூங்காவா மாறிட்ட? சாரு தான் காரணம். பெரிய மலையா சொன்னதுனால தொல்காப்பிய சார கத்தியால குத்திட்டேன். கடைசியில அந்த ஆளனை கையை விட்டான். சாரு தான் கை கொடுத்து காப்பாத்தினாரு. சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். காட்டு மிராண்டியா இருந்த என்ன மனுஷனா மாத்திட்டீங்க. அப்படி கிடையாது மாதிரி. அடிப்படையில எல்லாருமே நல்லவங்க தான். அவங்கவுங்க வளர்ந்த சூழ்நிலை அவங்கள அந்த மாதிரி ஆக்கிட்டது. உங்க சூழ்நிலை உங்களை ஒரு ரவுடி ஆக்கிடுச்சு. அடிப்படையில உங்களுக்குள்ளே ஒரு நல்ல குணம் இருந்திருக்கு, அதை நான் கிளறி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். சரியா சொன்னீங்க சார். ஆனா ஒண்ணு சார், ஒரு நல்ல காரியத்துக்காக அது உங்களுக்கு உதவுறதுக்காக மறுபடியும் அடிதடிக்கு போனா கூட நான் தயங்க மாட்டேன் சார். அது எப்படிப்பா இது மட்டும் நியாயமாகும்? சார் இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட உயிரை எடுத்தா அது கொலை. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒரு ரவுடியோட உயிரை எடுத்தா அது நடவடிக்கை. ஒரு ராணுவம் ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை கொன்னா அது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இது எல்லாத்துலேயுமே மனுஷங்க தான் கொல்லப்படுறாங்க. ஆனா ஒன்றுக்கு தண்டனை, இன்னொன்னுக்கு பாராட்டு. ஏன்? அதான் சூழ்நிலை. சரி, இது மூலமா நீ என்னதான் சொல்ல வர்ற? சார் இப்போ நம்ம விரோதிங்க அராஜகமா நம்மளை அழிக்க வந்தா அது குற்றம். நாம திருப்பி தற்காப்புக்காக தாக்குனா அது நடவடிக்கை. சூப்பரோ சூப்பர். டேய் யாரா நீங்க? நிறுத்துங்கடா. டேய் யாரா நீங்க? யாரை கேட்டு வேலை பாக்குறீங்க? நிறுத்துங்கடா வேலைய. டேய் யார் நீ? என்ன வேணும் உங்களுக்கு? யோ யாரை கேட்டு இந்த சைட்ல வேலை பாக்குறாங்க இவங்க? ஏங்க இது எங்க சைட்டு, நாங்க சம்பளம் கொடுக்குறோம், அவங்க வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாம் யூனியன் மெம்பரா? சில பேர் எங்க ஆளுங்க, மீதி பேர் வெளியூர் ஆளுங்க. வெளியூர் ஆளுங்க எப்படி உங்க யூனியன்ல மெம்பர் ஆக முடியும்? உனக்கு யூனியன் ரூல்ஸ் தெரியாதா? யூனியன்ல மெம்பர் இல்லாத ஆளுங்களோ வெளியூர் ஆளுங்களோ வேலை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. டேய் செஞ்சா என்ன பண்ணுவ? உதப்போம். இருங்க, இத பாருங்க. உங்க யூனியன்ல முறைப்படி பேசி பார்த்தோம், அவங்க நியாயப்படி நடந்துக்கல. எங்க வேலைன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வருங்க. உங்களுக்கு நஷ்டம் வந்தா அதை பத்தி எங்களுக்கு என்ன? ஏங்க எங்களுக்கு நஷ்டம் வந்தா நாங்க எப்படிங்க தொடர்ந்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும்? நீங்க தான் எப்படி பொழைப்பீங்க? ஆமா, இவர் தான் சென்னை நம்பர் 1 பில்டர்ஸ். பேச வந்துட்டாரு. உடனே இப்ப வேலையை நிப்பாட்றியா இல்ல எல்லாரையும் அடிச்சு வர? என்னடா சொல்ற? ஏய் என்னடா துள்ற? எங்க யூனியன் பவர் என்ன தெரியுமா? எல்லாரையும் கூட்டு வந்தேன், தாங்க மாட்டேன் அவனை. ஹலோ, யூனியன் பேரை சொல்லி ரவுடித்தனம் பண்றீங்களா? யூனியன் எதுக்கு இருக்கு? தொழிலாளர் நலன் காத்தா இருக்க ஒழிய நீங்க ரவுடிசம் பண்றதுக்காக இல்ல. யூனியனை பத்தி என்கிட்டே சொல்றியா? இவங்கள போக சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. ஏய் என்னடா சொல்றீங்க? நிறுத்துக்கப்பா. என்னப்பா நல்ல பிரச்சனை? நேரத்துக்கு வந்தப்பா என் மேல கை வச்சிட்டான். அடிச்சு நறுக்குங்கம்மா அவனை. யோ இவ்வளவு நாளா உன் பேச்சு கேட்டு நாங்க பட்ட கஷ்டம்லாம் போதும். உன் வேலையை பார்த்துட்டு போ. யோ என்னையா பேசுற? ஒரு யூனியன் மெம்பர் மேல கை வச்சுக்கிறான். சரி, நாங்க திருப்பி அடிக்கிறோம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை இருக்காது. என் குடும்பத்துக்கு நீ கஞ்சி ஊத்துவியா? கொஞ்ச நாளா வேலை இல்லாம நாங்க பட்ட கஷ்டம் அது எங்களுக்கு தயா தெரியும். தபார் யூனியனை பகச்சுக்காதீங்க. யோ யூனியன் பேரை சொல்லி நீ ரவுடித்தனம் பண்றியா? ஏயா ஆயிரக்கணக்கான தொழிலாளர் இருக்கிற யூனியன் பேரை ஏயா கெடுக்கிற? இந்த பார், நாங்க யூனியன்ல பேசிட்டோம்.
கமிட்டி கூடி உங்க தலைவரை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ புது தலைவர் வர போறாரு. இப்போ உன் சீட்டே கேன்சல் ஆக போகுது. போய் உன் வேலையை பாரியா. ஏய் போடா. போடா. ஏய் விட மாட்டேன்டா நானு. வந்துட்டானுங்க. வாடா. ரொம்ப நன்றிங்க. ஐயா, நீ எதுக்கே எங்களுக்கு நன்றி சொல்லணும். நாங்க தான் அவங்க பேச்சு கேட்டு வேலையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டோம். நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். இல்ல பரவாயில்ல. நாங்க வேலை செய்யலாமையா? தாராளமா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வேலை செய்யலாம். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. சூப்பர்ப்பா. உண்மையிலேயே தொல்சே எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாவே முடிச்சுடுற. வர வர ரா பகலுன்னு இல்லாம இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நம்ம குடும்பம் இருக்கிற இருப்புக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைதான். ஏய், இப்போ நான் இருக்கிற இருப்புக்கு இதாண்டி தேவை. உங்க உடம்பையும் கெடுத்து உங்க புத்தியையும் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி பெரிய இவ மாதிரி பேசுற? ஆ? என்னமோ திடீர்னு என் மேல அக்கறை வந்த மாதிரி நடிக்கிற. என் மேல என்னைக்கிட்ட உனக்கு அக்கறை இருந்திருக்கு? இவ்வளவு நாள் இங்க இருந்தன, நான் இருக்கேனா செத்தனான்னு ஒரு நாளாவது வந்து பார்த்துருப்பியா? அந்த கேடுகட்ட வீட்டில் உட்காந்து நல்லா 3 வேளையும் தின்னுட்டு கும்மி அடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, உன்னெல்லாம் தூக்கல போனேன்டி. தூக்குல போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், கட்டின புருஷனை விட்டுட்டு கண்ட கேடு கட்ட கழுதைங்க வீட்டில் உட்காந்து கும்மாளம் போட்டில. மறுபடியும் அவங்கள கேடு கெட்ட குடும்பம்னு சொல்லாதீங்க. இப்படி அவங்கள சொல்லிதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் கேடு கெட்டு போய் நிக்குது. பெருசா மடக்கிட்டோன்னு நினைப்பா உனக்கு? பெரிய வக்கீலேவ என்கிட்ட பாயிண்ட புடிச்சிட்டேன். ஏய், உன்ன மாதிரி பொம்பளைங்க ஓவரா பேசினா அந்த குடும்பம் உருப்படாது. நான் ஓவரா பேசுறேன்னா என்ன பேச வைக்கிறதே நீங்க தானே. நான் என்னடி பண்ண? நான் ராஜா மாதிரி வாழ்ந்தவன். நீங்களும் உங்க பொழப்போம் வெக்கக்கேடு. பொண்ணுக்கு வசந்த வாழ்க்கை தரப்போறேன்னு சொல்லிட்டு தீர விசாரிக்காம பொண்ணை கொண்டு போய் பாழங்கிணத்துல தள்ளினது நீங்க. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குத்த சொல்லிட்டு அலையறீங்க. அபி மட்டும் இல்லனா நம்ம குடும்பம் என்னெல்லாம் ஆயிருக்கும். சும்மா அபி அபின்னுட்டு இவ்வளவு தூரம் பட்டு புத்தி வரலையா உங்களுக்கு? வீட்டை அடமானம் வைக்கிறேன்னு சொல்லி அனாவசியமா கடன் பட்டு அதுல சதீஷை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்துனீங்க. நம்ம பையன் சதீஷ ரவுடிங்க அடிச்சு தூக்கிட்டு போனப்போ அபிதான் வந்து நின்னா பொறுப்பை ஏத்துக்கிட்டா. அவன் மட்டும் பொறுப்பு ஏத்துக்கலன்னு வைங்க, நம்ம பொழப்பு நாரி போயிருக்கோம். அத மறந்துட்டு பெரிய இவராட்டம் பேசுறீங்க. அபி அபின்னு ஓவர ஆடாதரே. அவரை திரள உடைச்சு காப்பாடுறாங்களா? ஏன்டி ஓவரா பேசுற? நான் ஓவரா பேசுறேன்னா உங்களுக்கு தான் தலைகணம் பிடிச்சு போயிருக்கு. அதான் உச்சத்துல உங்களை சனி பிடிச்சு ஆட்டுது. ஆமாடி, என்ன சனிதான் பிடிச்சு ஆட்டுது. ஆனா என்ன பிடிச்ச சனி வேற எங்கேயும் இல்ல. நிக்கிறா பாரு, இவதான் என்ன பிடிச்ச சனி. இந்த தரித்திரம் என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சுச்சோ அன்னையில இருந்து கொடிகட்டி பறந்த இந்த குடும்பம் இன்னைக்கு தறிகட்டு அலையுது. என் மகளை நினைச்சேன், இப்போ என் மனசு கலங்குதுரி. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாரும் மனசும் கலங்கதான் செய்யுது. ஆனா கலங்கின மனசு வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது? அடுத்த காரியம் என்னன்னு பாக்கணும், எப்படிலாம் சரி பண்றதுன்னு யோசிக்கணும். நீங்க எங்க? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. குடும்பத்தை பத்தி யோசிக்கவும் கவனிக்கவும் உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? எப்ப பாரு குடிச்சிட்டு அபிய பத்தியும் சந்திராவை பத்தியும் பொம்பளைங்க மாதிரி பொருளை பேசிக்கிட்டே இருக்கீங்க.
ஸ்ரீகாந்த் நம்ம கிட்ட வந்து போஸ் படத்துல மூலமா சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த் எல்லாரும் வந்து இந்த படத்துல வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் பத்தி நிறைய சொல்லிருந்தீங்க. இப்போ வந்து இந்த படத்துல ஏதாச்சும் உங்களுக்கே ஒரு சேலஞ்சா அமைஞ்ச ஒரு சீன் ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுப்பா. மாஸ்டர் இங்க ஒரு சாங் டீ. அவரே சில இடங்கள்லாம் வந்து ஆக்ஷன் நல்லா பண்ணிட்டாரு. ஆனா காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா. பாரு, பாக்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்கான். ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிருக்கான். பின்ன என்னென்ன கொலகாரன்னு மூஞ்சில எழுதியா ஒட்டி இருக்கோம். அட நீ வேறப்பா, முன்னெல்லாம் முகத்துல ஒரு வெட்டுக்காய நாளை தழும்புன்னு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். அதை வச்சு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப முடியுதா? எல்லா பயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா சார், இல்ல எல்லா ஏரியும் தேடிட்டு இருக்கோம் சார். சில்லறையா இல்லையா சார்? இந்த ஏரியால தான் அந்த உபேந்திரா இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் சார். டெஃபினட்டா சார். ஓகே சார். தம்பி ஒரு டீ போடுப்பா. வாங்க சார். என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. அண்ணே ஆளை காணும்ண்ணே. யாரியா? காணுமா? ஏதாவது சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டானா என்ன? இல்ல சார், மீதி காசை வாங்காம போயிட்டாரு. சேஞ்ச் வாங்காம போயிட்டானா? யார் அது? இங்கதான் ஜாப் சட்டை போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. சிகப்பு சட்டையா? ஆமா சார். சரிங்க கூட திரும்பி ஒரு நாள் வருவான், அப்ப கொடுத்துக்கலாம். ஹலோ. ஏ பாஸ்கர், நான் தானே பேசுறேன். முதல் மனைவி அபிகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சுன்னு கேள்விப்பட்டேன். என் மனசுலேருந்து அவளை எப்போவோ டைவர்ஸ் பண்ணிட்டேன்டா. சட்டபூர்வமான அங்கீகாரம் இப்போ தான் கிடச்சிருக்கு. எனிவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு டைம் இருந்தால் உன் சந்தோஷத்தில் நீயும் கலந்துக்க. சாரி, என் சந்தோஷத்தில் கலந்துக்க. என்ன வளர பார்க்குறியா? ஜாலியாக இருக்கேன்டா. டேய், 4 நாளாச்சுடா குடிச்சு நாக்கு வரண்டு போய் கிடக்குறேன். எங்க பார்ட்டின்னு சொல்லு, உடனே கிளம்பி வந்துடுறேன். நம்ம வழக்கமான ஹோட்டல் தான். லக்ஷ்மணா, நிறுத்து வண்டிய. கவின், வாங்க வாங்க. தேங்க்யூ. எங்கே போகிறீங்க? தெரியல சார், இப்போதைக்கு பாண்டிச்சேரி. ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு வா. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். பஸ்ஸில் போகணுன்னா பணம் வேணும், அது என்கிட்ட இல்லை சார். அப்புறம் எப்படி பாண்டிச்சேரி போவீங்க? இப்படி தான் ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது வண்டி வரும்போது கை காட்டுவேன், அவங்க போகிற வரைக்கும் கூட போவேன். அப்புறம் அடுத்த வண்டி. எந்த வண்டியை நிற்கலன்னா அதுக்காக பயணத்தை நிறுத்த முடியுமா? கால் தான் இருக்கேன் சார், நடக்க வேண்டியதானே. வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது சார். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. நான் கூட வாழ்க்கையில் நிறைய நாள் காத்துக்கிட்டு தான் இருந்தேன்.
அப்புறம் நான் எடுத்த ஒரு முடிவால எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு காரு, பணம், பங்களான்னு எவ்ரிதிங் இஸ் தேர். ஆமா, என்ன விஷயமா பாண்டிச்சேரி போறீங்க? சும்மா எனக்கு ஒரே ஊர்ல இருக்கிறதோ ஒரே மாதிரி மனிதரை மீட் பண்றதோ பிடிக்காது சார். ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆறு மாதிரி. சார், நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் பார்த்ததுமே பிடிச்சிரும். எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ஐ திங்க் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் சிரிக்கிறீங்க? உறவு, அப்பா, அம்மா, மனைவி எல்லாம் மாயம் சார். அது ஒரு வகையான சிக்கல் சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டோட்டலி ஃப்ரீ. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் கொடுக்க போகிற பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, நம்ம இப்பதானே மீட் பண்ணோம், அதுக்குள்ள. அதனால என்ன சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்க நான் கொடுக்குற பார்ட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சார். தேங்க்யூ. சியர்ஸ். சியர்ஸ்.